வணக்கம். இது உங்கள் சிவில் பாஸ் சேனல். கான்கிரீட்னு சொன்னா நம்ம மனசுக்கு என்ன வரும்? ஒரு தடிமனான, ஸ்ட்ராங்கான, கிரே கலர் சுவர். வெளிச்சத்த முழுசா மறைக்கிற ஒரு பொருள். ஆனா, கான்கிரீட்டாலேயே செய்யப்பட்ட ஒரு சுவர் வழியா, அந்த பக்கத்துல இருக்கிறவங்களோட நிழல பார்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இதுதான் டிரான்ஸ்பரண்ட் கான்கிரீட். கான்கிரீட் எப்படி டிரான்ஸ்பரண்டா இருக்க முடியும்? இதுல என்ன மேஜிக் இருக்கு? ரொம்ப சிம்பிள். இதுல ஆயிரக்கணக்கான ஆப்டிகல் ஃபைபர் இழைகளை பயன்படுத்துறாங்க. சாதாரண கான்கிரீட் கலவையோட சேர்த்து, ரொம்ப மெல்லிசான கண்ணாடி மாதிரி இருக்கிற இந்த ஆப்டிகல் ஃபைபர் இழைகளையும் சின்ன சின்னதா கலந்துடுவாங்க. இந்த ஃபைபர்ஸோட வேலை என்னன்னா, ஒரு பக்கத்துல படுற லைட்ட அப்படியே எந்த சேதாரமும் இல்லாம அடுத்த பக்கத்துக்கு கடத்துறது. நம்ம இன்டர்நெட் டேட்டா ஃபைபர் கேபிள் வழியா வர்ற மாதிரி தான். அதனால சுவத்துக்கு ஒரு பக்கத்துல நீங்க நின்னீங்கன்னா, உங்க நிழல் லைட் மூலமா அந்த ஃபைபர்ஸ் வழியா கடத்தப்பட்டு அடுத்த பக்கத்துல தெரியும். பகல் நேரத்துல இது வெளியில இருக்கிற நேச்சுரல் லைட்ட பில்டிங்குக்கு உள்ள கொண்டு வரும். இதனால கரண்ட் பில் மிச்சமாகும். ராத்திரி நேரத்துல உள்ள இருக்கிற லைட் மூலமா வெளியில ஒரு அழகான டிசைன் மாரி தெரியும். இந்த டிரான்ஸ்பரண்ட் கான்கிரீட் சாதாரண கான்கிரீட் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும், இதோட காஸ்ட் ரொம்ப அதிகம். அதனால இப்போதைக்கு இத பெரிய பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு முழுசா பயன்படுத்தல. ஆனா, இன்டீரியர் டிசைன்ல ஃபேன்சி சுவர்கள், படிக்கட்டுகள், கம்பெனி லோகோவ டிஸ்ப்ளே பண்றதுக்குன்னு ரொம்ப கிரியேட்டிவா யூஸ் பண்றாங்க. ஸோ, டிரான்ஸ்பரண்ட் கான்கிரீட் என்பது இன்ஜினியரிங்கும், கலையும் ஒண்ணு சேர்ற ஒரு அற்புதமான உதாரணம். இது கான்கிரீட் பத்தின நம்ம எண்ணத்தையே மாத்துது. ஃபியூச்சர்ல நம்ம வீடுகளோட சுவர்களே ஜன்னல் மாதிரி செயல்படுற காலம் கூட வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும், சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை தவறாமல் பார்க்க மறக்காமல் சிவில் பாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு எந்த இன்ஜினியரிங் ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.